என்ன மாயாண்டி இதெல்லாம்? உடம்பெல்லாம் காயமா இருக்கு, என்ன ஆச்சு? எல்லாம் அந்த டிரைவர் பையன் பண்ண வேலைதான் மேடம். அப்போ அவனையும் அவன் மாமனையும் உன்னால போட்டு தள்ள முடியலையா? முடியல மேடம். அவன் மாம கிட்ட கூட நெருங்க விட மாட்டேங்கிறான் மேடம். சும்மா நெருப்பு மாதிரி இருக்கா மேடம். இங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான் மேடம். அவன் நிஜமாவே யானை பழத்தோட இருக்கிறவன் தான் மேடம். எங்களால அவனை ஒண்ணுமே செய்ய முடியல மேடம். நான் உங்ககிட்ட சவால் விட்டேன். இப்போ உங்க முகத்துல முழிக்கவே அசிங்கமா இருக்கு மேடம். என்ன உங்க கையாலே கொன்னுடுங்க மேடம். உன்னை போய் பெரிய தாதா நினைச்சு இந்த பொறுப்பு கொடுத்த பாரு. என்ன சொல்லணும்? ஒரு தாங்க எல்லாரையும் வெண்ட கழட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா உங்களால ஒண்ணும் கழட்ட முடியல. இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறியே, அசிங்கமா இல்ல? என் முன்னாடி நிக்காத. நிஜமாவே கொன்னுடுவேன். போடா இங்க இருந்து. போடுறல்ல. டேய் டிரைவர், உன் மாமாவை காப்பாத்திட்டோன்ற மெதப்புல இருக்காத. உன்னை ஜெயிக்க விட மாட்டேன்டா. இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே தீர்வேன். சொல்லுங்க சித்தி. என்னடா அந்த மாயாண்டி இப்படி சொதப்பி வச்சிருக்கான்? அவன் காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுவான்னு நினைச்சேன். இப்படி ஏமாத்திட்டானேடா. ஆமா சித்தி, அவன் ஒரு வேஸ்ட். இங்க கோயில்ல அந்த கிழவி முதற்கொண்டு கும்பாபிஷேகம் நடக்குங்கிற குஷியில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதான் சித்தி தாங்கவே முடிய மாட்டேங்குது. டேய் நோ, அந்த டிரைவர் பயல ஜெயிக்க விடக்கூடாதுடா. இந்த பார், நான் சொல்றபடி செய். சொல்லுங்க சித்தி, என்ன பண்ணணும்? சூப்பர் சித்தி. ஒரு ஐடியா தோத்து போனாலும் அடுத்தடுத்து நீங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. சித்தி, நீங்க சொன்னதை நான் உடனே பண்றேன்.